அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரனின் தங்கை கற்பகம் மற்றும் அவரது கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கந்துவட்டி மற்றும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரனின் தங்கை கற்பகம் மற்றும் அவரது கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கந்துவட்டி மற்றும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை வேசர்பாடி பகுதியைச் சேர்ந்த நற்குணன் மற்றும் அனுக்கிரகா ஆகியோர் வேசர்பாடி காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார்கள். அதில் நாகேந்திரனின் தங்கையாக இருக்கக்கூடிய கற்பகம் மற்றும் அவரது கணவர் சதீஷ் ஆகியோர் இடம் பணம் வட்டிக்கு வாங்கியிருந்ததாகவும், மாதம் வட்டி கொடுத்தும் மீண்டும் மீண்டும் வட்டி மற்றும் அசலை கட்ட சொல்லி இருவரும் மிரட்டுவதாகவும், தனது மகளையும் ஆபாசான முறையில் பேசி கைகால் அடித்தும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த 2 நபர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 2 தனித்தனி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பா நற்குணன் கொடுத்த வழக்கு புகாரில் அடிப்படையில் கந்து வட்டி உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அனுக்கிரகா என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கந்து வட்டி, பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தற்போது நாகேந்திரனின் தங்கையாக இருக்கக்கூடிய கற்பகம் மற்றும் அவரது கணவர் சதீஷ் ஆகிய இருவரையும் வேசார்பாடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ரவுடி நாகேந்திரனுடைய தொடர்புடைய இடங்களில் கடந்த 7ஆம் தேதி அன்று சோதனைகள் நடத்தப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட பட்டா கத்திகள் போன்ற ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக 13ஆம் தேதி இந்த கற்பகம் மற்றும் அஸ்வத்தாமன் உள்ளிட்ட ஒரு வீடுகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது கட்டுக்கட்டாக பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. அதிலேயே அந்த ஆவணங்களிலே பலருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து கந்து வட்டி இவர்கள் வசூல் செய்வதையும் போலீசார் கண்டறிந்த நிலையில்தான் இந்த புகார்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். காலை முதலே இவருடன் விசாரணை நடத்தப்பட்டு தற்போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களிடம் வட்டிக்கு பணம் வாங்கி யாராவது கொடுமையை அனுபவித்திருந்தால் அவர்கள் ஒற்றிய தகவல்களை கொடுக்குமாறும் காவல்துறையினர் சார்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாரிடமும் அவர்கள் குறித்த ரகசியம் காக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.